LMWS பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரி வரவேற்பது. நான் உங்கள் ஓவியன் சுகத்துள்ள அப்பா. நாம் வந்து பிளெண்டர் பிகினர் டுட்டோரியல் சீரிஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இது எபிசோட் நம்பர் 8. இதில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா சப் டிவிஷனல் சர்ஃபேஸ் பற்றியும் ப்ரொபோஷனல் எடிட்டிங் பற்றியும் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டுமே வந்து முக்கியமான ஒன்று. இது சில என்னுடைய நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லையும் கூட இந்த சப் டிவிஷனல் சர்ஃபேஸும் ப்ரொபோஷனல் எடிட்டிங்கும் யூஸ் ஆகிருக்கும். மெயினாக ஹை பாலி செய்யக்கூடிய 3D மாடல்ஸ் பண்ணக்கூடிய இடங்கள்லாம் வந்து இது யூஸ் ஆகுது. ஸோ அதை பற்றி நீங்கள் பார்க்க போனோம். ஸோ ரொம்ப பேசாமல் டுட்டோரியல்குள்ளே போகலாம். என்னுடைய கியூப் இருக்குது. சப் டிவிஷனல் அப்படின்னா என்ன நான் சொல்லிடுறேன். அதாவது நார்மலாகிட்டு ஒரு பிளேன் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கியூப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், ஒரு பிளேன்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பிளேனுக்குள்ளே எடிட் மோடுக்கு போகிறேன். இது உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளேன் ஒரு ஃபேஸ் தான் இருக்குது. கரெக்டாக ஒரு ஃபேஸ் தான் இருக்குது. இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணி சப்டிவைட் பண்ணால் அது ஒரு சப்டிவைட் பண்ணி 4 ஃபேஸ் ஆக்கிடும். இங்கே 4 ஃபேஸ் இருக்குது. கீழே அந்த மெனு ஓப்பன் பண்ணி நீங்கள் எத்தனை சப்டிவிஷன் வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பேர் தான் ஆக்சுவலாக வந்து என்னென்னா சப் டிவிஷன் பேர். இப்போ இது பண்ண இதே ப்ராசஸை மாடிஃபையராகவும் போட முடியும். ஸோ நம்மகிட்ட ஒரு கியூப் இருக்குது. இந்த கியூப்பை நான் வந்து சைடில் காப்பி பண்ணி வச்சு எடிட் மோடுக்கு உள்ளே போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி சப்டிவைட் கொடுக்கலாம். கொடுத்துட்டு எத்தனை சப்டிவைடுனாலும் பண்ண முடியும். இப்போ இதை நம்ம மாடிஃபையராக போடலாம். அது எப்படின்னா மாடிஃபையரில் வந்துட்டு ஜெனரேட்டில் வந்துட்டு சப் டிவிஷனல் சர்ஃபேஸ்னு இருக்கும். இதை எனேபிள் பண்ணிங்கன்னா போதும், அதை சப்டிவைட் பண்ணிடும். ஆக்சுவலாக என்னென்னா ஸோ சப்டிவைட் பண்ண நீங்கள் சப்டிவிஷனல் சர்ஃபேஸ் மாடிஃபையர் போட்டிங்கன்னா இப்போ முன்னாடி ஒரு ஃபேஸாக இருந்தது இப்போ வந்து 6 ஃபேஸ் இருந்துச்சு ஒரு கியூப்பில். இப்போ 24 ஃபேஸ் இருக்குது. என்ன ரீசன்னா ஒவ்வொரு ஃபேஸையும் ஒரு சப்டிவிஷன் போட்டுட்டு, ஸோ ஒரு சப்டிவிஷன் போட்டோன்னா ஒரு சைடு 4 ஃபேஸ் வரும். அப்போ மொத்தம் 4 × 6 சைடு வருதுன்னா 24 ஃபேஸ் வருது. அண்ட் நீங்கள் இது என்னது சப்டிவிஷன் போட்டு சரி உள்ளே என்னமோ இப்படி கொஞ்சம் சுருக்கின மாதிரி இப்படி இருக்கா என்ன கேட்டிங்கன்னா அது உள்ளே சுருக்கிடும். அது ஒரு ஸ்மூத்னஸ்க்காக வந்து என்ன பண்ணுன்னா சப்டிவைட் பண்ணி உள்ளே இருத்திடும். ஸோ இது வந்து இது வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இந்த சிம்பிள் போனீங்கன்னா இதை ஒயர் ஃப்ரேம் எனேபிள் பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலாக நீங்கள் வந்து என்னென்னா இதை அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது காட்ட முடியும். இதை அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், நீங்கள் சப்டிவிஷன் போட்டு அப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா அது நார்மலாக வந்து சப்டிவைட் பண்ணி விட்டுருது. இதை நீங்கள் வந்து நான் மறுபடியும் காப்பி பண்ணிட்டு வைக்கிறேன். சப்டிவிஷன் வந்து இது எத்தனை சப்டிவிஷன் வேணாலும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதில் இப்போ நான் அதை அப்ளை கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அது 4 சப்டிவிஷன் வந்து அது போட்டுடுச்சு. சரி, ஸோ இதான் வந்து சப்டிவிஷனல் சர்ஃபேஸு. இது சிம்பிள் இருக்கும். அதே மாதிரி இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேட்மல் கிளாக் இருக்குது. இது என்ன பண்ணணும்னா நான் சொன்ன மாதிரி வந்து சப்டிவிஷன் போட்டுட்டு அது உள்ளே வந்து அதை ஒரு ஸ்மூத்னஸ்க்காக உள்ளே சுருக்கணும். அது இப்போ நான் இந்த இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று லெவல்ஸ் வியூ போட்டு, இன்னொன்று ரெண்டர்னு. ஸோ இப்போ இதில் லெவலில் பார்த்தீங்கன்னா வியூ போர்ட்டில் வந்து 1 இருக்குது, ரெண்டரில் வந்து 2 இருக்குது. ஸோ இப்போ சாதாரணமாக வியூ போர்ட்டில் பார்க்கும்போது ஒரு சப்டிவிஷன் தான் இருக்கும். ஆனால் இதை நீங்கள் ரெண்டர் பண்ணும்போது என்ன ஆகுனா 2 சப்டிவிஷன் போட்டு உங்களுக்கு அது வரும். அது எதுக்காக அந்த ஆப்ஷன் வச்சுருக்காங்கன்னா இப்போ நான் அந்த சப்டிவிஷனை இன்க்ரீஸ் பண்ணினேன். இப்போ இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகுனா எனக்கு ஃபேஸ் கவுண்ட் வந்து அதிகமாகுது. ஸோ ரொம்ப இன்க்ரீஸ் பண்ண அது பால் மாதிரி ஆகும் அந்த கியூபு. இப்போ இந்த வியூ போர்ட்டு வந்து நான் 3ன்னு வச்சுருக்கேன். எனக்கு வந்து சப்டிவிஷன் வந்து ரெண்டர் பண்ணும்போது எனக்கு அதிகமான சப்டிவிஷன் வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து 5 சப்டிவிஷன் எனக்கு ரெண்டர் வேணும் அப்படின்னா இப்போ நான் அந்த 5 சப்டிவிஷன் வச்சு நான் ஒர்க் பண்ணேன்னா எனக்கு சில லோ எண்ட் பிசியில் வந்து அது ஒர்க் ஆகாது, ரொம்ப ஸ்லோவாகும். சப்டிவிஷன் அதிகப்படுத்த உங்களுக்கு அந்த ஃபேஸ் கவுண்ட் ஜாஸ்தியாகும். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த பிசி வந்து ஸ்லோவாகும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் வியூ போர்ட்டில் வந்து ஒரு 3 சப்டிவிஷன் வச்சு ஒர்க் பண்ணுங்கள். ரெண்டர் பண்ணும்போது வந்து அது 5 சப்டிவிஷன் வந்து அது எடுத்துக்கும். ஸோ அதனால தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வியூ போர்ட்டுக்கு தனியாட்டு ரெண்டருக்கு தனியாக வச்சுருக்காங்க. இப்போ இதே சப்டிவிஷனில் நான் வந்து ஒரு பிளேனுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ சப்டிவிஷன் வந்து இது மூலமாகவும் போடலாம். அதுக்கு ஷார்ட்கட் கீ ஒன்று இருக்குது. என்னென்னா கண்ட்ரோலை பிடிச்சிட்டு மேலே கீபோர்டு மேலே நம்பர் இருக்குங்களா, அதில் 1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு சப்டிவிஷன் விழும், 2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 2 சப்டிவிஷன் அது விழும். ஸோ இங்கே பாருங்கள், அது என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு அது வந்து உள்ளே வந்து சுருக்கிடுது. எந்த ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தாலுமே சப்டிவைட் போட்டு பை டிஃபால்ட் கேட்மல் கிளாக் தான் வரும், அது உள்ளே சுருக்கிடும். நீங்கள் வந்து நார்மலாக ரைட் கிளிக் பண்ணி சப்டிவைட் பண்ணாமல்
நீங்கள் ஒரு மாடிஃபையராக வச்சதுனால இதை நீங்கள் லைவாகவும் எடிட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எடிட் மோடுக்குள்ளே போனால் எனக்கு வந்து அதை எடிட் பண்ண முடியும். அந்த இது உள்ளே போகிறேன். இது எனேபிள் பண்ணால் என்ன ஆகும்னா உங்களுக்கு இது டிசேபிளாக இருந்துச்சா உங்களுக்கு நார்மல் மெஷ் சப்டிவிஷன் அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி என்னவா இருக்கோ அதே இதில் இருக்கும். நீங்கள் அதே இதில் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த இதில் லைவ் எடிட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே ஒரு நைஃப் டூல் எடுத்துகிட்டு இங்கே ஒரு கட் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள் நான் வந்து அதை எடிட் பண்ண முடியும். எடிட் பண்ணிவிட்டு நான் ஆப்ஜெக்ட் மோடுக்கு வந்தேன்னா எனக்கு எடிட் பண்ணப்போ என்ன மாதிரி சப்டிவிஷன் போடணுமோ அந்த இதையும் அது பண்ணிடும். ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னா உங்களுக்கு லெவல் எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதே இதை நான் காப்பி பண்ணி இங்கே வைக்கிறேன். வச்சுட்டு இதில் சிம்பிள் கொடுக்குறேன். சிம்பிள் கொடுத்துட்டு 2 சப்டிவிஷன் அப்படியே கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் இது கூட எடிட் மோடுக்கு போய் பார்த்தா இதோட சப்டிவிஷன் எப்படி இருக்குது பாருங்கள். அதே நேரம் நான் 2லேயும் ஒயர் ஃப்ரேம் வியூ எனேபிள் பண்ணுறேன். ஸோ 2 இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்டிவிஷன் கேட்மல் கிளாக் போட்டதுனால அது உள்ளே அப்படி ஸ்மூத்னஸ் பண்ணி சுருக்கிடுச்சு. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிள் சப்டிவிஷன் போட்டதுனால சிம்பிளாக சப்டிவிஷன் மட்டும் பண்ணியிருக்கு. ஆனால் அந்த ஸ்மூத்னஸ் அந்த சுருக்கிறத வந்து அது பண்ணலை. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் க்ரீஸ் ஒன்று இருக்குது, அதை நம்ம பார்த்துடலாம். இப்போ ஒரு கியூப் எடுக்கிறேன். இதுக்கு நான் வந்து சப்டிவிஷனல் சர்ஃபேஸ் போடுறேன். ஓகே, இதில் ரைட் கிளிக் பண்ணி ஷேட் ஸ்மூத் கொடுத்தாலும் அது ஸ்மூத் ஆகிடும். ஒரு பால் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ என் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சைடில் ஒரு மெனு ஓப்பன் ஆகும். இதில் நான் எடிட் மோடுக்குள்ளே போனேன் ஃபஸ்ட்டு. ஸோ ஆக்சுவலாக நம்ம மெஷ் வந்து இப்படி கியூப் மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனை, நம்ம வந்து சப்டிவிஷன் போட்டதுனால அது சுருங்கிடுச்சு. இப்போ அந்த உங்களுக்கு இந்த லெவலில் வச்சு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இதை எனேபிள் பண்ணிங்கன்னா அது இந்த மெஷ் வந்து அந்த வெர்டெக்ஸ்லாம் வந்து ஆக்சுவலாக அந்த சப்டிவிஷன் போட்ட அந்த லெவலுக்கே வந்து போயிடும். சரியா? ஸோ அதுதான் வந்து 2க்கு உண்டான வித்தியாசம். இப்போ நான் அந்த எனக்கு இந்த லெவலும் இந்த மேலே உள்ளது இப்போ கீழே உள்ளது மட்டும் தான் எனக்கு சப்டிவிஷன் இருக்கணும். மேலே எனக்கு சப்டிவிஷன் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ இந்த எட்ஜை செலக்ட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இந்த க்ரீஸ்னு ஒன்று இருக்குது பாருங்களேன். இந்த க்ரீஸை வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணால் எனக்கு வந்து அதில் சப்டிவிஷன் வராது. இங்கே பாருங்கள், புரியுதுங்களா? இதுக்கு வந்து இதை நீங்கள் இந்த இதில் 0 to 1 வரைக்கும் தான் வேல்யூ வரும். 0லேருந்து 1 வரைக்கும் வரும், அதுக்கு மேலே போகாது. ஸோ இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா எனக்கு இந்த இதில் வந்து க்ரீஸ் இருக்குன்னு அர்த்தம். க்ரீஸ் இருக்குன்னா சப்டிவைட் பண்ணும், பட் அதை உள்ள சுருக்குது இல்லை அந்த வேலையை அது பண்ணாது. இப்போ நான் அதே இதை இதுலேயும் பண்ண முடியும். இந்த மேலே உள்ள 3 எட்ஜையும் செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு மீன் க்ரீஸ் இங்கேயும் கொடுக்கலாம். அப்படின்னா ஷிஃப்ட் இ பிடிச்சிட்டு ஷிஃப்ட் இ செலக்ட் பண்ணிட்டு இப்படி இழுத்தீங்கன்னா அது மேலே மீன் க்ரீஸ் பண்ணிடும். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் இ கொடுத்து இழுத்தனா இப்படி மீன் க்ரீஸ் பண்ணிடும். ஸோ என்ன ஆகுனா மேலே மட்டும் அது வந்து சப்டிவைட் அது பண்ணாது. அந்த இடத்துல மட்டும் ஐ மீன் சப்டிவைட் பண்ணியிருக்கோம், பட் அந்த ஸ்மூத்னஸ் அந்த உள்ள இப்படி இழுக்குது இல்லை அந்த வேலையை அது பண்ணாது. அதனால தான் வந்து இந்த மீன் க்ரீஸ்ங்கிற இந்த ஆப்ஷன் வந்து இருக்குது. இப்போ இதை நான் இன்னொன்று ஒர்க் பண்ணி காட்டுறேன். ஒரு கியூப் வச்சுட்டு நான் இதில் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த 3 ஃபேஸையும் தூக்கிறேன். இப்படி இருக்கட்டும். இதுக்கு நான் வந்து சப் டிவிஷனல் சர்ஃபேஸ் போடுறேன். கண்ட்ரோலை பிடிச்சி 3 ப்ரெஸ் பண்ணேன்னா எனக்கு சப் டிவிஷனல் சர்ஃபேஸ் வந்துடும். ஆனால் என்னென்னா எனக்கு வந்து இப்போ ரைட் கிளிக் பண்ணி ஷேட் ஸ்மூத் கொடுக்குறேன். எனக்கு வந்து இப்படி இந்த இடத்துலாம் வருது, ஓகே, வளைவாக அழகாக வருது. பட் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இது வளையுது. இந்த இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எடிட் மோடுக்குள்ளே போனால் போயிட்டு எட்ஜ் செலெக்ஷன் வந்துட்டு இந்த 2ஐயும் செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் இ கொடுத்து இதையும் செலக்ட் பண்ணுவோம், இதையும் செலக்ட் பண்ணுவோம். இந்த மேலே உள்ள 3 எட்ஜு கீழே உள்ள 3 எட்ஜையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் இ கொடுத்து அப்படியே இழுத்துனா போதும். ஷிஃப்ட் இ கொடுத்து இழுக்கணும். இந்த மாதிரி இப்படி ஆயிடும். ஆர் நீங்கள் இதில் ஷிஃப்ட் இ பதிலாக இந்த மீன் க்ரீஸில் இதை கூட அட்ஜஸ்ட் பண்ணி ஒன்றாக்குனா அது ஸ்மூத் ஆயிடும். ஸோ இப்போ என்னென்னா இந்த இடத்துலாம் வந்து அது சப்டிவிஷன் போட்டிருக்கு, பட் அந்த ஸ்மூத்னஸ் அது பண்ணலை. அந்த உள்ள இப்படி இருக்குதுல அதை பண்ணலை. இப்போ நான் இதை அப்ளை பண்ணி கூட காட்டுறேன் பாருங்கள். அது அழகாக சப்டிவைட் பண்ணியிருக்கு. அன்டூ பண்ணிடுறேன். இதை காப்பி பண்ணி வைக்கிறேன். ஒரு இதில் அப்ளை பண்ணிடுறேன், ஒரு இதில் அந்த எட்ஜ் க்ரீஸை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். 2லையும் நான் அப்ளை கொடுக்குறேன். ஸோ 2ஓட ஒயர் ஃப்ரேமே எனேபிள் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
இந்த இதில் பாருங்கள் நான் அந்த மீன் க்ரீஸ் அந்த எட்ஜ் க்ரீஸ் போட்டேன், அதனால் எனக்கு சப்டிவைட் பண்ணியிருக்கு. பட் அந்த எட்ஜை வந்து அது ஸ்மூத்னஸாக ஆகலை, உள்ளே அப்படி இழுக்கலை. ஆனால் இதில் வந்து நான் எட்ஜ் க்ரீஸ் பண்ணலை, அதனால் என்ன பண்ணுதுன்னா இது எட்ஜஸ் வந்து அப்படியே உள்ளே ஸ்மூத்தாக்கி உள்ளே கொண்டு வந்துடுது. ஸோ இதான் வந்து சப்டிவிஷனல் சர்ஃபேஸு. பட் இது உங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு சிம்பிளாக புரியும். இது எதுக்கு யூஸ் ஆகுறத நம்ம ப்ராஜெக்டில் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ண பார்க்க போகிறோன்னா, இது சப்டிவிஷனல் போதும். இதுலேயே சப்டிவிஷன்லேயே வந்து இன்னொன்று ஒன்று இருக்குது. இது என்னென்னா, இப்போ நான் ஒரு கியூப் ஒன்று வைக்கிறேன். இப்போ நான் இதுக்கு சப் டிவிஷனல் சர்ஃபேஸ் போடுறேன். சரி, இப்போ எனக்கு இந்த இதில் வந்து நான் எப்படி மேலே எட்ஜு க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மேலே வந்து அது என்ன பண்ணலான்னா, எனக்கு அந்த அந்த ஸ்மூத்னஸ் அந்த உள்ளே இழுக்கிற அந்த விஷயத்தை அது பண்ணலை. அதே விஷயத்த வேறு விதமாகவும் நம்ம பண்ண முடியும். அது என்னென்னா, எட்ஜு லூப்ஸ் யூஸ் பண்ண முடியும். இங்கே கண்ட்ரோலர் போட்டு ஒரு லூப் ஆட் பண்ணி அதோடைய மேலே அப்படி கொண்டு வந்தீங்கன்னா, நல்லா அப்படி மேலே கொண்டு வந்தீங்கன்னா அதுவும் என்ன பண்ணணும்னா அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து கட் பண்ணிடும். பட் என்னென்னா, இதில் அடிஷ்னலாக ஒரு எட்ஜு ஒரு லூப் வந்து ஆட் ஆகும், கொஞ்சம் ஜாமெட்ரி வந்து ஆட் ஆகும் அடிஷ்னல் ஆட்டு. பட் இதில் வந்து அது ஆட் ஆகாது. அதுதான் ரெண்டுக்கும் உண்டான வித்தியாசம். இதில் இப்படி கூட பண்ணலாம். இங்கே ஒரு எட்ஜு லூப் ஆட் பண்ணுறேன், ஆட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பி பண்ணி பெவல் பண்ணுறேன். இங்கே ஒரு எட்ஜு லூப் ஆட் பண்ணுறேன், கண்ட்ரோல் பி கொடுத்து பெவல் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சப்டிவிஷனல் சர்ஃபேஸ் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல நான் வந்து அது அந்தளவுக்கு ஸ்மூத்தாக ஆக்கலை. இப்போ நான் இந்த எட்ஜு அப்புறம் அதே மாதிரி இந்த எட்ஜை செலக்ட் பண்ணுறேன். ஷிஃப்ட் எஸ் கொடுத்து எக்ஸ் ஆக்சிஸில் இப்படி ஸ்கேல் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த எட்ஜை செலக்ட் பண்ணி எஸ் கொடுத்து ஒய் ஆக்சிஸில் இப்படி ஸ்கேல் பண்ணுறேன். ஸோ இந்த ரெண்டு வெர்டெக்ஸையும் செலக்ட் பண்ணி எஸ் கொடுத்து எக்ஸ் ஆக்சிஸில் இப்படி கொண்டு வர்றேன். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் நல்லா ஷார்ப்பாக இருக்கும். பட் இந்த இடத்துல வந்தோம்னா பிளண்ட் அது வந்து அப்படியே கொஞ்சம் லூஸ் ஆகும். ஸோ அந்த ரெண்டு எட்ஜையும் செலக்ட் பண்ணுறேன், பண்ணிவிட்டு எஸ் கொடுத்து ஒய் ஆக்சிஸில் அப்படி பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஷார்ப்பாக இருக்கும், ஷார்ப் எட்ஜாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே ஷார்ப்பாக வந்து அப்படியே ஸ்மூத் ஆகிடும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜ் லூப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சப்டிவிஷனை வந்து நம்ம லெவலில் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ சப்டிவிஷன் இதில் இவ்வளோ போதும். அடுத்து வந்து இந்த ப்ரொபோஷனல் எடிட்டிங்னு ஒன்று இருக்குது, அதை பார்த்தோன்னா டுட்டோரியலாக முடிச்சுக்கலாம். ஒரு மெஷ் பிளேன் ஒன்று ஆட் பண்ணுறேன். எடிட் மோடில் போய்ட்டு எஸ் கொடுத்து 5 கொடுத்து என்டர் கொடுக்குறேன். இப்போ ரைட் கிளிக் பண்ணி சப்டிவைடு போயிட்டு சப்டிவிஷன் வந்து ஒரு 10 வைக்கிறேன். மறுபடியும் ஏ கொடுத்து எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி சப்டிவைட் கொடுக்குறேன். சப்டிவைடு வந்து ஒரு 2 வைக்கிறேன். சரியா? இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த வெர்டெக்ஸ் செலெக்ஷனில் வந்து இந்த வெர்டெக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஜி கொடுத்து மூவ் பண்ணால் வச்சிங்களேன், அந்த வெர்டெக்ஸ் மட்டும் தான் மூவ் ஆகும். அதே மாதிரி எட்ஜ் செலெக்ஷனில் வந்துட்டு இங்கே ஏதாவது ஒரு எட்ஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஜி கொடுத்து மேலே மூவ் பண்ணால் அது மட்டும் தான் மூவ் ஆகும். அதே மாதிரி ஃபேஸ் செலெக்ஷனை வந்துட்டு ஏதாவது ஒரு ரேண்டமாக ஒரு ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஜி கொடுத்து இப்படி மூவ் பண்ணால் அந்த ஃபேஸ் மட்டும்தான் மூவ் ஆகும். ஆனால் எனக்கு அந்த ஃபேஸோடு சேர்த்து மற்ற ஃபேஸும் அப்படியே ப்ரொபோர்ஷனாக, இப்போ இந்த ஃபேஸ் மூவ் ஆச்சுன்னா பக்கத்தில் உள்ள ஃபேஸ், நடுவில் உள்ள ஃபேஸ் வந்து ஒரு 5 மடங்கு மூவ் ஆச்சுன்னா பக்கத்தில் உள்ள ஃபேஸ் ஒரு 3 மடங்கு மூவ் ஆகணும். அந்த ப்ரொபோர்ஷனாக மூவ் ஆனோன்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்னென்னா இதுதான், இந்த கருக்கு வரணும் ப்ரொபோர்ஷனல் எடிட்டிங். இதுக்கு ஷார்ட்கட் வந்து ஓ ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இப்போ நாங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு இங்கே ஜி கொடுத்து அப்படி மூவ் பண்ணும்போது என்ன ஒரு ரவுண்டு ஒன்று வரும். நீங்கள் மவுஸை வீலை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அந்த ரவுண்டு வந்து சின்னதாக பெருசாக ஆகும். இப்போ நான் இந்த ஃபேஸை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஜெட்டை ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணால் என்ன ஆகும்னா இந்த ரவுண்ட் அட்ஜஸ்ட் பண்ணும்போது அதோட இந்த மற்ற ஃபேஸும் சேர்ந்து அப்படி அட்ஜஸ்ட் ஆகும். இப்போ அதே மாதிரி எட்ஜ் செலெக்ஷனை வந்துட்டு இங்கே ஒரு 2 எட்ஜை செலக்ட் பண்ணி 3 எட்ஜை செலக்ட் பண்ணிட்டு ஜி கொடுத்து ஒய் ஆக்சிஸில் மூவ் பண்ணனா அது அப்படியே மற்ற இதுவும் சேர்ந்து மூவ் ஆகும். உங்களுக்கு எவ்வளோ எட்ஜு மூவ் ஆகணுங்கிறத இந்த வீலை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அந்த ரவுண்டு வந்து சைஸ் சின்னதாகவும் பெருசாகவும் ஆகும். அது மூலமாக நீங்கள்
அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ ஃபேஸ் வேணுமோ அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து ப்ரொபோஷனல் எடிட்டிங். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம டிஃபால்ட்டாக பார்த்தது ஸ்மூத்து. ரெண்டாவது ஆப்ஷன் என்ன, ஸ்பியர். அதை பார்த்துருவோம் இப்போ. ஸோ இதை நான் சைடில் மூவ் பண்ணி வச்சுக்கிட்டு இதே மாதிரி இன்னொரு இது எடுத்து சப்டிவைட் பண்ணுறேன். இந்த ப்ரொபோஷனல் எடிட்டிங்க்கு யூஸ் பண்ணாத நேரத்தில் ஆஃப் பண்ணி வைங்க. அது இருந்ததுன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு நீங்கள் சில நேரங்களில் ஒரு ஃபேஸை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ண போய் தெரியாதனமாக அதை எனேபிள் பண்ணி வச்சிங்கன்னா நிறைய அதை சுற்றி உள்ள நிறைய ஃபேஸை அதை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும். சரி, இப்போ நான் ப்ரொபோஷனல் எடிட்டிங் வரேன். அடுத்து இந்த ஸ்பியர் பார்ப்போம். ஸ்பியருங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணி ஒரு வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஜி கொடுத்து மூவ் பண்ணுன்னா அது இந்த ரவுண்டாட்டு முன்னாடி வந்து அது ரேண்டமாக அப்படி மலை மாதிரி மூவ் ஆச்சுல்ல. ஆனால் இதில் என்ன பண்ணுவோம், ரவுண்டாக மூவ் ஆகும். ரவுண்டாக அப்படி மூவ் ஆகும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பியர் ஆப்ஷன். அடுத்தது என்னதுன்னா இதில் ரூட்டு. ஸோ ரூட் என்ன பண்ணும், இந்த பள்ளிவாசல் டோம் மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி எடிட் பண்ணும் இது. ஸோ நீங்கள் இதை வந்து நீங்கள் சைடில் மூவ் பண்ணுறதுல கூட நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதான் வந்து இந்த ஆப்ஷன் ரூட்டு. அடுத்தது ப்ரொபோஷனல் எடிட்டிங் வந்து இன்வெர்ஸ் ஸ்கொயர்னு ஒன்று இருக்குது, அதை பண்ணுவோம். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட இதுவும் வந்து அந்த டிஃபால்ட் இது மாதிரியே தான், பெருசாக எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை பாருங்கள். சரி, அடுத்தது ஷார்ப்னு ஒன்று இருக்குது. ஸோ இது என்ன பண்ணணும்னா நம்ம ஷார்ப் ஆகும், புரியுதில்ல. அடுத்தது லீனியர். லீனியர் என்ன பண்ணும், அப்படி ஷார்ப் வந்து இப்படி வரும், லீனியர் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக வரும். அடுத்தது கான்ஸ்டன்ட். ஸோ இது வந்து சின்ன ஸ்கொயர் மாதிரி தான் வரும், அப்படியே இந்த பாருங்க கான்ஸ்டன்ட். அடுத்தது கடைசியாக உள்ளது ரேண்டம். ரேண்டம் வந்து தாறுமாறாக ரேண்டமாக வரும், ரேண்டமாக அது பாட்டுக்கு வரும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபோஷனல் எடிட்டிங். ஒரு பேசிக்காக தான் சொல்லி கொடுத்தேன். இந்த அடுத்து வரப்போகிற டுட்டோரியல் ப்ராஜெக்ட் பண்ணும்போது இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத நம்ம அதில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும், சரியா. ஸோ இதில் சப்டிவிஷனல் சர்ஃபேஸும் ப்ரொபோஷனல் எடிட்டிங் பற்றியும் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த எபிசோடில் நம்ம இதில் வந்து இதை ஒரு ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பட் இதுக்கப்புறம் உள்ள எபிசோடில் வந்து நம்ம கர்வ்ஸ் பற்றி நான் உடவு சொல்லிடுறேன். கர்வ்ஸ் மெஷ் மாதிரியே கர்வ்ஸ்னு ஒன்று இருக்குது, அதை நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ராஜெக்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம், சரியா. ஸோ இந்த டுட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ச்சியாக நம்ம சேனலை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் கீழே கமெண்ட்டில் போடுங்க. கத்தி என் தொண்டையும் போயிடுச்சு. ஏதாவது நல்ல ஒரு இஎன்டி டாக்டர் போய் பார்க்கணும் ஆக்சுவலாட்டு. ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் இல்லாமல் என்னால் சேனல் நடத்துறது ரொம்ப கஷ்டம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஓவியன் சதகத்துல்லா அப்பா. நன்றி, பாய்.